உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் வடசென்னை கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ராயபுரம் ரயில் நிலையம் அருகே 100க்கும் மேற்பட்டோர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சென்னை கிழக்கு மாவட்ட விஜயசாரதி, ஆதிமொழி, மாவட்ட செயலாளர் அம்பேத் வளவன் மற்றும் ஜான் அலெக்சாண்டர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் காந்தி மண்டபம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவேங்கடம் நகர செயலாளர் சிவகுமார் மற்றும் குருவிக்குளம் ஒன்றிய செயலாளர் கனியமுதன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல முரசு தமிழப்பன், செயலாளர் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் லிங்கவலவன், தென்காசி டாஸ்மாக் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் முருகன், சிபிஎம் வழக்கறிஞர் ராகவன், வழக்கறிஞர் ஜெயக்குமார், சிவராமன், சங்கரன் கோவில் நகர செயலாளர் திருமா சுந்தர், சங்கை பிரேம், சத்திரப்பட்டி கிளை செயலாளர் ரவிக்குமார், சங்குப்பட்டி கிளை பொருளாளர் பாலமுருகன், மணிராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். ஒன்றிய அரசு, இந்திய அரசு, ஒன்றிய அரசு, இந்திய அரசு, ஒன்றிய அரசு, இந்திய அரசு, ஒன்றிய அரசை கைவிடு, ஒன்றிய அரசை கைவிடு. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாழப்பாடி ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் வாழப்பாடி நகர செயலாளர் ராமமூர்த்தி, வாழப்பாடி நகர பொருளாளர் கார்த்திகேயன், வாழப்பாடி நகர துணை செயலாளர் கோவிந்தராஜ், பேளூர் நகர செயலாளர் வேல்முருகன், ஒன்றிய துணை செயலாளர் தர்மலிங்கம், ஒன்றிய அமைப்பாளர் சுரேஷ். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் நாமக்கல் மண்டல துணை செயலாளர் நாராயணன், மாவட்ட துணை செயலாளர் அஷ்யா ரவி, மாநில துணை செயலாளர் ஆதித்யன், மகளிரணி மாவட்ட நிர்வாகிகள் செங்கதீர், சங்கீதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு தபால் மூலம் கடிதம் அனுப்பும் போராட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தலைமை தபால் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் தலைமையில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கலைச்செல்வி, ஜான் அசூன், அம்பேத் வலவன், ராஜன், சசி, ராஜா சிங், மேஃபல், கார்த்திகா, மனு சாது, ஆல்பின், முருகன், தேவசிகாமணி, நாஞ்சில் துரை, முருகேசன், ஆல்ட்ரின், சுபாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் எங்கள்
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி தலைமையில் சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பாக ரயில் மறியல் போராட்டம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு சௌபாவேந்தன், மேலிட பொறுப்பாளர் அங்கப்பன், மாநில துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநகர பொறுப்பாளர் ஆண்டிப்பட்டி மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி கோஷங்களை எழுப்பினர். மாமேதை அம்பேத்கர் அவர்களை பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் மிக கடுமையாக அவமானப்படுத்தியிருக்கிறார். அவர் பொதுவெளியில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் இந்த உள்துறை மந்திரி என்கின்ற பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லையேல் இந்த மோடி அரசாங்கம் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் நாடெங்கிலும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்னைக்கு சேலம் மாநகர் மாவட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி அவர்கள் தலைமையில் நாங்கள் இங்கு ஒன்று கூடி அமித்ஷாவுக்கு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் மூர்த்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரைவளவன், முன்னாள் மண்டல அமைப்பு செயலாளர் வளவன் வாசுதேவன், வடக்கு மாவட்ட செயலாளர் சண்முகம், மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகிகள் பட்டு ரோஜா, சுசீலா, ரேவதி, லதா, ஃபரீதா, துணை செயலாளர்கள் சத்யம், ராமச்சந்திரன், அபுதாகிர், சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். சங்கி அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் வண்ணமாக அம்பேத்கர் என்ற பேஷன் ஆகிவிட்டது. இதனை ஒழித்து கடவுள் செய்தால் கூட சொர்க்கத்தை இடம் என்ற மோசமானதை பயன்படுத்தியுள்ளார். இது இந்த மக்களாட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய இடர்பாடாகும். அண்ணல் அம்பேத்கரை இழிவு செய்வது என்பது ஒட்டுமொத்த ஜனநாயகவாதிகளும் இந்திய மக்களையும் இழிவு செய்வதாகும். இந்த அமித்ஷா எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு RSS கைகூலியாக செயல்பட்டு வருகிறார். மன்னராட்சியை ஒழித்துதான் புரட்சியாளர் அவர்கள் இந்த புரட்சி திட்டத்தை கொண்டு வந்து இந்த பாராளுமன்றத்திற்கான சட்டத்திட்டங்களை வகுத்து இந்த ஏழை எளிய மக்கள் தமிழ்ந்து வாழ வழிவகை செய்தார். இதனை ஒழிக்கும் வண்ணம் அறுப்பெடுத்த இந்த ஒன்றிய அரசு அம்பேத்கர் சட்டத்தை ஒழிக்கும் வண்ணமாக இவ்வாறான செயல்களை செய்து வருகிறார்கள். இதனை கண்டித்து நாடு முழுவதும் அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ரயில் மறியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஈடுபட முயன்றனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் லிங்கவளவன், குருவிக்குளம் ஒன்றிய செயலாளர் கனியமுதன், திருவேங்கடம் நகர செயலாளர் சிவகுமார், சங்கரன் கோவில் நகர செயலாளர் சுந்தர், வழக்கறிஞர்கள் ஜெயக்குமார், சிவராமன் ஆகியோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து ரயில் மறியலில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் பரனூர் டோல்கேட் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் குமரேசன், காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார், மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் சொக்கலிங்கம் மற்றும் தமிழரசன், வழக்கறிஞர் அன்பு செல்வன், மணிமாறன், சாந்தன், முகிலன், ஸ்டாலின் குமார், முருகன், தமிழ்வாணன், முனியன், பூபாலன், ராஜேஷ், ஜீவா, பாலூர், செல்வகுமார், அப்பு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர்.
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் தாமு இனியவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாகை மண்டல செயலாளர் அறிவழகன், தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் செல்வராசு, முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன், முன்னாள் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் வேலு குணவேந்தன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் தேவா, கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் ஆசை தம்பி, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் உலக கனிவண்ணன், ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் பஷீர் அகமது, கொள்ளிடம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் பச்சை மாதானம், காமராஜ், வழக்கறிஞர் செந்தில், தர்காஸ், ஆசை தம்பி, அன்புராஜ், ராஜி, கோடக்காரமுலை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் புகழேந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, உலகம் போற்றும் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் முல்லை வளவன் தலைமையில் திருப்புறம்புரியம் அம்பேத்கர் சிலை முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவேகானந்தன், அரசாங்கம், அண்ணாதுரை, ராஜ்குமார், பாலு, பாக்யராஜ், பாலகிருஷ்ணன், பிரவீன், நாகப்பன், முருகேசன், பாலா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்கள் எழுப்பினர். அம்பேத்கருக்கு சிறுத்தைகள் வீர வணக்கம். ஒளிக ஒளிக ஒளிகவே, ஒளிக ஒளிக ஒளிகவே, ஒளிக ஒளிக ஒளிகவே, ஒளிக ஒளிக ஒளிகவே, மத்திய அமைச்சர் ஒளிகவே, மத்திய அமைச்சர் ஒளிகவே, அமித்ஷா ஒளிகவே, அமித்ஷா ஒளிகவே. புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் நாகை மாவட்டம் தலைஞாயிறு கடைத்தெரு பேருந்து நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சுமா செல்வராசு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேரறிவாளன், செந்தில், தமிழ், பாண்டியன், வேம்பு, சீம இளையராஜா, மாரி ஜீவா, பாமரன் பகத்சிங், ஈழன் ரமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள டோல்கேட் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் காயத்ரி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் தெய்வானை, ஒழுங்கு நடவடிக்கை குழு மாநில செயலாளர் சௌபாவேந்தன், மேலிட பொறுப்பாளர் அங்கப்பன், தொகுதி பொறுப்பாளர்கள் அசோக்குமார், லெனின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவாக பேசிய அமித்ஷாவை மன்னிப்பு கேள். புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவாக பேசிய அமித்ஷா மீது டி.க. வேல்முருகன் மற்றும் இடதுசாரிகள் எல்லோரும் இங்கே குவிந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் தலைமையில் செய்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அமித்ஷா பதவி விலக வேண்டும், அமித்ஷா பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷா ஒழிக ஒழிக ஒழிக. ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன், அம்பேத்கர் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சாமியை நினைத்திருந்தால் கூட உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் மோட்சத்திலேயோ அல்லது நரகத்திலேயோ இந்த மாதிரி சனாதனத்தில் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் ஒருவேளை அப்படி இருக்கிறது என்றால் இந்த நரகத்துக்கு கூட தகுதி இல்லாத ஒரு நபர் தான் இந்த அமித்ஷா. ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன்,
கொள்கிறேன். பிரதமர், மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடியே அம்பேத்கர் அவர்களினுடைய காலடியிலே பூ போட்டு, இந்த அம்பேத்கர் ஒருவர் இல்லை என்றால் நான் பிரதம மந்திரி ஆயிருக்க முடியாது, டீ கடையில் தான் வேலை செய்து கொண்டிருந்தேன் என்றார். பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடிக்கே டீ கடை என்றால், இந்த அமித்ஷாவுக்கு டீ கடையில் டம்ளர் கழுவுற வேலை கூட இருந்திருக்காது. ஆடு மாடு மேய்த்து கொண்டு கோவணம் கட்டி கொண்டு இருக்கின்ற சூழலையே உருகி இருக்கிற இந்த அமித்ஷா, ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு கூட லாய்க்கில்லாத அமித்ஷா இன்னைக்கு உள்துறை மந்திரியா இருக்கிறார்னா அதுக்கு முக்கிய காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டமைப்பு தான் என்பதை கூறிக்கொள்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் வடசென்னை வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருவொற்றியூர் டோல்கேட் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் மாதவரம் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுபாஷ் சந்திரபோஸ், ஜான் பிரபு, அலெக்சாண்டர், காமராஜ், ஷர்மிளா, எழில்வேலன், மணலி விஜயன், சுரேஷ், அருண், ரோஸ், ஆனந்தன், உலக முதல்வன், தணிகை வேந்தன், சச்சிதானந்தன், பெருமாள், டெல்லி சந்தோஷ், சுப்பிரமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். அண்மையில் 3 தினங்களுக்கு முன்பாக நாடாளுமன்ற அவையில இன்றைக்கு சுதந்திர இந்தியாவின் ஆட்சியின்பால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகின்ற இந்த வேளையில 75ஆம் ஆண்டு பொன்விழா 75ஆம் ஆண்டு இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நாள். அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் புரட்சியாளர் வகுத்து கொடுத்த அந்த அடிப்படை கூட்டுகளின்படி ஆட்சி நடத்துகின்ற அந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு பகுதியில் சிலையை வைத்துக் கொண்டு, ஒரு பகுதியிலே அவரை வணங்கி கொண்டு, அவருடைய அரசியலமைப்பு சட்டத்தை 75ஆம் ஆண்டு தின விழாவாக கொண்டாடி கொண்டு அவருக்கு அவமரியாதை செய்கின்ற விதத்தில் இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் எம்பிக்கள் அம்பேத்கர் 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 என்று சொல்லுகிறீர்களே, இந்த அம்பேத்கர் என்று உச்சரிக்கின்ற காலத்தில் நீங்கள் கடவுள் பெயரை சொல்லியிருந்தால் உங்களுக்கு சொர்க்கத்திலே இடம் கிடைத்திருக்கும், உங்களுக்கு மோட்சம் கிடைத்திருக்கும் என்றெல்லாம் பேசியிருக்கின்றார் அமித்ஷா அவர்கள். இந்த மக்களை பாதுகாக்கின்ற ஒரு அரசு, இந்த மக்களுக்கான ஒரு பிஜேபி அரசு புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பெயரை அவமதிப்பு செய்கின்ற வகையில் இன்றைக்கு அமித்ஷா அவர்கள் மிகவும் வன்மத்தோடு, அவருடைய சாதி புத்தியோடு, அவருடைய மதவெறியோடு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதித்திருக்கின்றார். மக்களுக்கான ஆட்சி நடத்துகின்றவர்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை புறந்தள்ளிவிட்டு ஆட்சி அமைக்க முடியாது. அவருடைய சட்டத்தின் அடிப்படையிலே தான் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் ஆட்சி புரிய வேண்டும். அதை விட்டுவிட்டு இன்றைக்கு மதத்தை தூக்கி பிடிக்கின்ற அந்த மனுதர்ம ஆட்சியை இங்கு கொண்டு வருகின்ற நோக்கத்தில புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதிக்கின்றார். நான் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதிக்கவில்லை என்று சொல்கிறார். எப்படி அவர் அவமதிக்கவில்லை? நேரெதிராக இன்றைக்கு சனாதனம் தான் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நேரெதிரி, இந்துத்துவம் தான் நேர் எதிரி. அந்த இந்துத்துவத்தை வேறறுப்பதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு நூல்களை எழுதியிருக்கின்றார், பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில தான் இந்து சனாதன தர்மம் இன்றைக்கு அழியப்பட வேண்டும், இன்றைக்கு மக்கள் சமதர்மத்தோடு வாழ வேண்டும் என்று சமூக நீதியை நிலைநாட்டி சமத்துவத்தை பேணி காக்க புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சூழல் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த அடிப்படையில எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழகம் எங்கும் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு திருவொற்றியூர் பகுதியிலேயும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த
புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மண்டல அமைப்பு செயலாளர் வளவன் வாசுதேவன் தலைமையில் VC கவர்னர், திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி, திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா ஆகியோரை நேரில் சந்தித்து மனு கொடுத்தனர். இந்நிகழ்வின் போது திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் APR மூர்த்தி, திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் சண்முகம், மாவட்ட துணை செயலாளர் சத்யன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கடந்த 17ஆம் தேதி பாராளுமன்றத்தில் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் நோக்கில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்ட வார்த்தைகளை வாபஸ் வாங்க சொல்லியும் அவர் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரியும் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மாவட்டந்தோறும் மாவட்ட கண்காணிப்பாளர்களையும் நகரங்கள் தோறும் ஆணையர்களுக்கும் காவல்துறைக்கு மனுக்கள் அளித்து வருகிறோம். இதன் நடவடிக்கை எடுத்து அமித்ஷா அவர்களை பதவி நீக்கம் செய்வதோடு வன்கொடுமை தடுப்பின் கீழ் தண்டனை வழங்க நாங்கள் முன்முயற்சியோடு போராடுகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திருப்பூர் மாவட்டம். தியாகசீலர் கக்கனின் 43வது நினைவு தினத்தை ஒட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமைந்துள்ள அரசு கலைக்கல்லூரி அருகில் அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்டம் சார்பாக மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கட்சியின் நிர்வாகிகள் முருகவேல், தனபால், ரகு, ராஜேஷ், சிவசங்கர், திருநாவுக்கரசு, கொடிவளவன், மாரி, தினேஷ், ராஜாமணி, தெய்வராசு, சுதாகர், மங்கையர்கரசு, பாண்டிசெல்வத்துறை, நாச்சிமுத்து, குமார், சிரஞ்சீவி, லட்சுமணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். வீரவணக்கம், வீரவணக்கம். நேர்மையின் சிகரம் கக்கனுக்கு வீரவணக்கம், வீரவணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் தஞ்சாவூர் மாவட்டம் துவரங்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நாகேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மண்டல செயலாளர் சதாசிவகுமார், பட்டுக்கோட்டை தொகுதி செயலாளர் சக்கரவர்த்தி, மாவட்ட பொறுப்பாளர்கள் செந்தில்குமார் மற்றும் ஜெயச்சந்திரன், மகேந்திரன், தனபால், சண்முகம், சாதிக், முருகேசன், பாலா, மதி, சுப்பிரமணி, தியாக உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு, கேவலம் இது, கேவலம் இது. புரட்சியாளரை இழிவுபடுத்த புரட்சியாளர் அம்பேத்கரை இழிவுபடுத்த இழிவுபடுத்த மத்திய அமைச்சர் அமித்ஷாவை புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வண்டி காளியம்மன் கோவில் முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் அரசு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் தமிழ்செல்வன், முற்போக்கு மாணவரணி மாநில துணை செயலாளர் மணிகண்டன், ரெட்டியார் சத்திரம் ஒன்றிய செயலாளர் குழந்தைவேல் மற்றும் முருகையா, ரமேஷ், ராஜசேகர், செல்லப்பா, சூரியபிரகாஷ், உசேன், சுதாகர், பால் செல்வம், விஷால் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். புரட்சியாளர் அம்பேத்கரை நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்டு பதவி விலக வலியுறுத்தியும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மலைச்சாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி துணை செயலாளர் நாவரசு, ஒன்றிய செயலாளர்கள் மயிலாவளவன், துரை வெங்கட்ராமன், வழக்கறிஞர் மாதவளன், ஒன்றிய நிர்வாகிகள் ரமேஷ், மாரிமுத்து, முருகன், ஏழுமலை வழக்கறிஞர் ரோகு, அசோக், குணா, வாசுதேவன், மகாலிங்கம், ராஜி, சிவகண்டன், பிரபாகரன், மணியரசன், இளையராஜா, தேவா, கணபதி, ஜித், முருகன், செந்தில், முத்து, ராம்கி, சத்யன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அமித்ஷா பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் இந்திய திருநாட்டின் அரசாங்க சட்டத்தை வகுத்து தந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கின்ற வகையில் கருத்துக்களை தெரிவித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை பதவி நீக்கம் செய்ய கோரியும் இந்திய நாட்டு மக்களிடையே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டத்தின் சார்பில் மரக்காணத்தில் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகிறது. எனவே 30 கோடி மக்களின் உணர்வுகளை மதிக்கின்ற வகையில் மத்திய அரசு உடனடியாக அமித்ஷா அவர்களை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை ஒட்டி காஞ்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட கங்கை கொண்டன் மண்டபம் அருகே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் மதியாதவன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் பார்வேந்தர் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்வில் மண்டல துணை செயலாளர் சேகர், மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன், தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வலவன், நகர செயலாளர் நகர் பாலாஜி, மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன், ஒன்றிய குழு உறுப்பினர் ரேகா ஸ்டாலின், சத்யா, வினோத்குமார், ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, மேலை மார்க்சுக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு, அக்கமலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் கோவை கிழக்கு மாவட்ட குறிச்சி வட்டத்திற்கு உட்பட்ட சரஸ்வதி மாலில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ஸ்டீபன் சுந்தர், கோவை குமரன், கோவை குரு, வழக்கறிஞர் அசோக்குமார், தோல்குடி மைதன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கோவை நீலகிரி மண்டல செயலாளர் குடியரசு, மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் துரை இளங்கோவன், பொள்ளாச்சி பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் தந்தை பெரியார் 51வது நினைவு தினத்தை முன்னிட்டு திராவிடர் கழகம் நடத்தும் வைக்கம் நூற்றாண்டு வெற்றி முழக்கம் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள கோவை வருகை தரும் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்களுக்கு சிறப்பாக வரவேற்பு அளிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் முகமது அலி, கிணத்துக்கடவு சுப்பிரமணி, சாமலாபுரம் கதிரேசன், கருத்தம்பட்டி அந்தோணி, குறிச்சி மகேந்திரன், இப்ராஹிம் தனபால், சுல்தான்பேட்டை பாலு, சந்திரன், மின்னல் கனகராஜ், சாதிக், ரவீந்த், ரமேஷ், வசந்த், ராஜ், ராஜாராம், கிணத்துக்கடவு ஒன்றிய செயலாளர் சிவகாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் வருகின்ற 26/12/2024 வியாழக்கிழமை கோவை கிழக்கு மாவட்டம் குறிச்சி பகுதியிலே திராவிடர் கழகம் ஒருங்கிணைந்திருக்கும் வைக்கம் நூற்றாண்டு விழா நிறைவு வெற்றி முழக்கம் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு எழுச்சுரையாற்ற வருகை தரவிருக்கின்றார். அந்நிகழ்வை ஒட்டி ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்தின் ஆலோசனைக் கூட்டம் குறிச்சி பகுதியிலே இன்று நடைபெற்றது.
பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை ஒட்டி திருவாரூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்செல்வன் தலைமையில் தந்தை பெரியாரின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் முன்னாள் வடக்கு மாவட்ட செயலாளர் வடிவழகன், நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு, மருத்துவர் அணி மாநில செயலாளர் தாமரையார், விவசாய பாதுகாப்பு இயக்கம் மாநில துணை செயலாளர் தமிழழகன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி, துணை செயலாளர் சுகன்யா, மாவட்ட துணை அமைப்பாளர்கள் கதிர், மகேந்திரன், ரகுவரன், வீரகுமார், ஒன்றிய செயலாளர்கள் ஈவேரா செல்வம், சுடர்மொழியன், அந்தோணி, கூத்தாநல்லூர் நகர செயலாளர் ரபின் செல்வம், ஒன்றிய அமைப்பாளர் புரட்சி வளவன் சுரேஷ், மகளிர் அணி பாத்திமா உட்பட பலர் கலந்து கொண்டனர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் 51வது நினைவு நாளை ஒட்டி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ், கனியம்புதன் ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,